இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மாநகரத்தின் பகுதியிலே அவரை அழைத்து வந்திருக்கிறோம். அமைதியாய், ஜெபத்தோடு, நம்பிக்கையோடு, ஜெப சிந்தையோடு அழைத்து வந்து அவருடைய ஆசீர்வாதங்களை யாவருக்கும் இந்த நாளிலே நாம் பகிர்ந்து அவர் யாவருக்கும் உரியவர் என்பதை தெள்ளத் தெளிவாக யாவருக்கும் உணர்த்தியிருக்கிறோம். நம்முடைய பாப்பரசர் லியோ அவர்கள் சொல்லுவார்கள், இன்றைக்கு நீங்கள் இசையை கேட்கிறீர்கள், பலவிதமான செய்தியை கேட்கிறீர்கள், ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவனுடைய இதயத்தில் அமைதியாய், அழகாய், அருமையாய் பேசுகிறார் என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள். நம்முடைய புனிதை மரிய குரத்தி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நிறைவான அமைதியை பெறுவதும் நிறைவான முழுமையான கடவுளுடைய அன்பை பெறக்கூடிய ஒரே ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். நம்முடைய அன்னை தெரசா அவர்கள் சொல்லுவார்கள், அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய நாட்களெல்லாம் பயனுள்ளதான நேர்த்தியான ஒரு நேரத்தை இந்த உலகத்திலே நாம் செலவழிக்க முடியும் என்று சொன்னால் அந்த நேரம் நற்கருணை நாதர் பிரசனத்தில் நாம் செலவழிக்கக்கூடிய நேரம்தான். ஆகவேதான் புனித போலிகாப் சொல்லுவார், இதோ நாம் கண்ணுக்கு புலப்படாத ஆண்டவரை இந்த நற்கருணையை நோக்கி வருகின்றோம், அவரை உற்று பார்க்கின்றோம், நம்பிக்கையில் வளர்கின்றோம். அந்த நம்பிக்கை இனம் புரியாத ஒரு அமைதியையும் ஆழமான ஆற்றலையும் நமக்கு தருகிறது. ஆகவேதான் நம்முடைய பாப்பரசர் இரண்டாம் அருள் சின்னப்பர் அவர்கள் சொல்லுவார்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனுக்காக ஏங்கின ஒரு ஏக்கம், கடவுளுடைய தாகம், வாஞ்சை எதுவென்று சொன்னால் 2000 ஆண்டுகளாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித வாழ்வில் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி, மனிதனுடைய உறைவிடமாய் அவர் மாற வேண்டும் என்று சொல்லி, நற்கருணை வடிவிலே அவர் இந்த உலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் நம்முடைய புனிதர் ஜான் மரிய வியானி அவர்கள் சொல்லுவார்கள், என் வாழ்க்கையில் நான் கலங்குகின்ற பொழுதும், கண்ணீர் வடிக்கின்ற பொழுதும், என்ன செய்வதென்று தெரியாமல் நான் தவிக்கின்ற பொழுதும், தத்தளிக்கின்ற பொழுதும், புலம்புகின்ற பொழுதும், போராடுகின்ற பொழுதும், பலவிதமான எதிர்வினைகளை நான் சந்திக்கின்ற பொழுதும், ஒரு நாய்க்குட்டி எஜமானின் பாதத்தில் விழுந்து கிடப்பதைப் போல நான் நற்கருணை நாதர் இயேசுவின் பாதத்திலே விழுந்து விடுவேன். என் வாழ்வில் எல்லையில்லா ஒரு அமைதி. நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நற்கருணை என்கின்ற அந்த அருட்சாதனத்தின் வழியாக நமக்காக மட்டுமே காத்து கிடக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எப்படியான நெகட்டிவிட்டி, தவறான எதிர்வினைகளை நீங்கள் சந்தித்தாலும், கண்ணீரை சந்தித்தாலும் நற்கருணையை தேடி வந்து பாருங்கள். அந்த நற்கருணை நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் உருவாக்கும். இன்றைக்கு 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை 23வது வார்த்தையிலிருந்து எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை ஆங்கிலத்திலே பார்க்கின்ற பொழுது ஆழமான ஒரு சிந்தனை உள்ளே தெரிகிறது. Jesus took the bread, he gave thanks and he broke the bread. அர்த்தம் என்ன? Are you broken? நீங்கள் உடைந்து போய் இருப்பீர்களா? உடைபட்ட நிலையில் இருப்பீர்களா? வெளியிலே சிரித்து உள்ளே அழுது கொண்டிருப்பீர்களா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, போராட்டம் என்று சொல்லி பலவிதமான கேள்வி கணைகளோடு ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நாம் கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்போமோ? அன்புக்குரியவர்களே, நாம் உடைபடுகின்ற பொழுதெல்லாம் இவரை தேடி வருகின்ற பொழுது இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? திருப்பாடல் 34:18 பார்க்கிறோம், உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தோரை அவர் தேற்றுகிறார். திருப்பாடல்கள் 147:3 பார்ப்போம். அப்படி அவர் என்ன செய்வார்? உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துவார், அவருடைய காயங்களுக்கு கட்டு போடுவார். இன்றைக்கு வாசித்த நற்செய்தியிலே நான் பலமுறை இதை தியானித்திருக்கிறேன். என் உள்ளமெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் போதித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விவிலியத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எல்லா பகுதிகளும் இந்த அற்புதத்தை நாம் பார்ப்போம். எல்லா மக்களும் 3 நாட்கள் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு பரவசமடைந்து இருக்கிறார்கள்.
எபிரேயர் 4:12 பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. அப்படியானால் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கிற ஒரு மனிதன், தியானிக்கிற ஒரு மனிதன் செத்தவனாக இருக்க முடியாது, ஆற்றலை இழந்தவனாக இருக்க முடியாது. இந்த வார்த்தையை ஒரு மனிதன் வாசித்தால் இந்த வார்த்தை இந்த மனிதனை வாசிக்கும். இந்த வார்த்தை ஒரு மனிதன் தியானித்தால் அந்த மனிதன் இந்த வார்த்தை தியானிக்கும். இந்த வார்த்தை ஒரு மனிதன் உள்வாங்கினால் இந்த வார்த்தை அந்த மனிதனை உள்வாங்கும். அப்படியானால் இந்த வார்த்தை ஒரு மனிதனை வாசிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, உள்வாங்குகின்ற பொழுது அவன் எப்படி 10 1 11 அத்தோடு நானும் 1 என்று சொல்லி வாழக்கூடும்? வாழ முடியாது. எல்லோரும் வருகின்ற பொழுது 3 நாட்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டும் என்று கட்டி சோறு கட்டி கொண்டு வந்திருப்பார்கள் அல்லவா? நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம், ஓய்வு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஓரமாய் அமர்ந்து குடும்பமாய் குழுவாய் நண்பர்களோடு அமர்ந்து உணவருந்திருப்பார்கள் அல்லவா? ஆனால் அங்கே ஒரு சிறுவனிடத்தில் மட்டும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தது. எப்படி? அவன் பார்ப்பதற்கு சிறுவன், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவன் ஈர்க்கப்பட்டான், பரவசம் அடைந்தான். He was completely filled with the ecstasy of the word of God. அவன் ஆண்டவருடைய வார்த்தையினால் பரவசம் அடைந்தான். 3 நாட்கள் அவனுக்கு பசி தெரியவில்லை. அம்மா சொல்லியிருப்பா, இதோ அந்த கட்டிசோரை எடுத்துக்கொண்டு செல், ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தையை கேள். நேரம் கிடைக்கிற பொழுது தனியாக அமர்ந்து இந்த அப்பத்துண்டுகளையும் இந்த மீனையும் நீ சாப்பிடு என்று கொடுத்திருப்பாள் அல்லவா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவருக்குள்ளாக, அந்த சிறுவனுக்குள்ளாக எவ்வளவு பரவசம், எவ்வளவு பரவசம்! அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இந்த நற்கருணை நாதரை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த பரவசம் கிடைக்குமோ? புனித குழந்தை தெரேசாள் சொல்லுவார், நான் முதலாக நற்கருணையை பெற்ற பொழுது இந்த அழகான பெரிய உலகம் இந்த சிறிய உள்ளத்தில் வருகின்ற பொழுது எவ்வளவு அழகாய் இருக்கும் என்கின்ற பரவசத்தை நான் அனுபவித்தேன். ஆகவேதான் புனித பிலிப்பு நேரி சொல்லுவார், நான் எப்பொழுதெல்லாம் நற்கருணை கொடுக்கின்றனோ அப்பொழுதெல்லாம் என் உள்ளத்திலே நான் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பரவசம் என்னை ஆளுகை செய்கின்றது. அப்பொழுது நினைப்பேன், ஐயோ, இந்த பரவசம், இந்த அன்பு, நற்கருணையின் பிரசன்னம் என்னுடைய வாழ்வை எவ்வளவு அழகாய், ஆழமாய், அற்புதமாய், ஆற்றலாய் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, நான் இப்பொழுதே மரித்து போனால் எப்படி இருக்கும் என்று அவர் பகிர்வாராம். அன்புக்குரியவர்களே, அந்த நற்கருணை நாதர் இயேசு. விவிலியத்தில் பார்க்கிறோம், ஒரு மனிதன் பெயர் பர்த்திமேயு. மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 46 52 வரை வாசித்து பாருங்கள். பர்த்திமேயு, பார் என்றால் மகன், திமேயுஸ் என்றால் ஆனரபிள், பியூரிட்டி, கிளீன்லினஸ். அப்படின்னா என்ன? சன் ஆஃப் கிளீன்லினஸ், சன் ஆஃப் பியூரிட்டி. பர்த்திமேயு என்றால் என்ன? மதிப்பு மிக்கவன், அழகு நிறைந்தவன், ஆற்றல் நிறைந்தவன், தூய்மையான நிலையில் இருக்கக்கூடியவன். நன்றாக கவனியுங்கள், மதிப்புக்குரியவன், மதிக்கக்கூடியவன். son of honor, son of cleanliness became son of uncleanliness. அழுக்குக்குரிய மகனாய் மாறி போனான். ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் கூட இந்த பர்த்திமேயை போல ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய், பிரமாணிக்கமாய், பரிசுத்தமாய், அவருடைய ஆலயமாய் வாழ்ந்திருக்கலாம். விவிலியம் சொல்லுமே, 1 கொரிந்தியர் 3:16-17 பார்க்கிறோம், நாம் கடவுளுடைய ஆலயம் என்பது, நீங்கள் கடவுளுடைய கோயில் என்பது உங்களுக்கு தெரியாதா? கடவுளுடைய தூய ஆவியானவர் உங்களில் குடிகொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளுடைய ஆலயத்தை அழித்தால் ஆண்டவர் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் ஆண்டவருடைய ஆலயம் தூயது, நாமே அந்த ஆலயம். பர்த்திமேயு பார்க்கிறான், நான் கெட்டவன் அல்ல, மோசமானவன் அல்ல, நான் மதிப்புக்குரிய மகனாத்தான் வாழ்ந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழல்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாவரும் கூட ஆண்டவருடைய சாயலில் உருவில் படைக்கப்பட்டவர்கள். நாம் ஒருவரும் கூட தீமையானவர்கள் அல்ல. நாம் அவருக்குரியவர்கள், அவர் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள். அவர் ஒருவரையும் வெறுப்பதில்லை, அவர் ஒருவரையும் அழிக்க நினைப்பதில்லை. விவிலியம் அழகாக சொல்லும். எசேக்கியேல் புத்தகம் 18வது அதிகாரம் 23வது வார்த்தை எடுத்து வாசித்து பாருங்கள். பொல்லாத மனிதன் மரித்து போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. இங்கே ஆண்டவர் தீயவரை பற்றி பேசவில்லை, பாவிகளை குறித்து பேசவில்லை. பொல்லாதவர்கள், God speaks about the wicked people.
பொல்லாத மனிதன் மரித்து போவது என்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக அவன் மனமாறி மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நற்கருணை நாதர் இயேசுவை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் அவர் என்ன சொல்லுவார்? இதோ நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அந்த பர்த்திமையை கூவி அழைத்தானே, ஐயோ நான் மதிப்புக்குரியவன் ஆனால் அதை இழந்து போனேன், நான் அழகுக்குரியவன் அதை இழந்து போனேன், நான் தூய்மைக்கு உரியவன் அதை இழந்து போனேன். அவன் கதறினான், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனமிரங்கும் என்று சொன்ன பொழுது எல்லோரும் அதட்டினார்கள். அவன் சொன்னான், இல்லை, இந்த உலகத்தில் என்னை சுகமாக்க குணமாக்க ஒருவர் மட்டும் உண்டு, அது நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அந்த ஆண்டவரை கூவி அழைத்தான். இந்த உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? விவிலிய வரலாற்றின் ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு பிச்சைக்காரன், குருடன் பர்த்திமேயு, ஒடுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், மறுக்கப்பட்டவன், மறக்கப்பட்டவன், தீட்டு நிறைந்தவன், அவன் கூவி அழைத்த பொழுது விவிலியம் சொல்லுகிறது, ஒரே ஒரு பர்த்திமேயுவுக்காக இயேசு நின்றார். ஒரு பர்த்திமேயுவுக்காக நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்காகவும் நிற்க ஆசைப்படுகிறார். விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். விடுதலை பயணம் 3வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய கடவுள் மோசேயோடு பேசுகிறார். எங்கே பேசுகிறார்? அந்த முட்செடியில் பேசுகிறார். அந்த முட்செடியினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி கொஞ்சம் அலசி பார்த்த பொழுது, முட்செடி என்றால் அர்த்தம் என்ன? கதறல், கண்ணீர், வேண்டாத ஒன்று, பயனற்ற ஒன்று, அவமானத்தின் அடையாளம், பிரச்சனையின் அடையாளம், சிக்கலின் அடையாளம், பயனற்ற ஒன்று, அர்த்தமற்ற ஒன்று, பொருளற்ற ஒன்று, வேண்டாத ஒன்று, வெறுப்புக்கு உரிய ஒன்று, முட்செடி. 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக விலை உயர்ந்த மரங்கள் இருந்தது, விலை உயர்ந்த செடிகள் இருந்தது. ஆண்டவர் அதை பயன்படுத்தவில்லை. 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முட்செடியை ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த முட்செடியின் வழியாக ஆண்டவர் பேசினார். அந்த மக்களுடைய கண்ணீரையும் கதறலையும் குறித்தவர் பேசினார். இதோ இங்கே ஒரு முட்செடி உண்டு. 2000 ஆண்டுகளாய் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த முட்செடி சொல்லுகிறது. இந்த முட்செடியின் ஜுவாலை, இந்த முட்செடியினுடைய அக்கினி, இந்த முட்செடியை தேடி வருகின்ற பொழுது, இந்த நற்கருணை நாதர் இயேசுவை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் அவர் பாளையம் இறங்கி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 3500 ஆண்டுகளாகிவிட்டது. புனித பயணம் மேற்கொண்டவர்கள் இங்கே இருக்கலாம். எருசலேம் சென்றவர்கள் 3500 ஆண்டுகள் ஆன பிறகும் அந்த முட்செடி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. அர்த்தம் என்ன? ஆண்டவர் அங்கே பாளையம் இறங்கி ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த நற்கருணை நாதர் இயேசுவை தேடி வருகின்ற பொழுது நம்முடைய கதறலை குறித்து, நம்முடைய வேதனையை குறித்து அவர் பேசுவார். அந்த முட்செடியிலிருந்து யாரோடு பேசினார்? மோசேயோடு பேசினார். மோசே என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எடுக்கப்பட்டவர், தூக்கிவிடப்பட்டவர். அரபிக் மொழியிலே பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பிறப்பு, புதிய பிறப்பு, born and new born. நம்முடைய வீட்டிலே யாரெல்லாம் காயப்பட்டிருப்பார்களோ, கலங்கி போயிருப்பார்களோ, வேதனையோடு இருப்பார்களோ, வருத்தத்தோடு இருப்பார்களோ, மருத்துவரால், மருந்துகளால், மருத்துவமனையினால் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்களோ, அவரை தூக்கி கொண்டு வருவோம். ஆண்டவர் கரத்திலே நற்கருணை பிரசனத்திலே கொடுத்து பார்ப்போம். அப்படி கொடுக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? அந்த மனிதனுக்கு அவர் உயிர் கொடுப்பார். அந்த உயிர் புதிதாய் மாறும். God will give him and give her new life and that will be new. அவர் வாழ்வை கொடுப்பார். அந்த வாழ்வு புதிதாய் உயிருள்ளதாய் இருக்கும். ஒரு மனிதனை உருமாற்றுகிற ஒரு இடம் உண்டு, அதுதான் இங்கே. ஆகவேதான் நம்முடைய பாப்பரசர் 2ஆம் அருள் சின்னப்பர் அவர்கள் சொல்லுவார், இந்த உலகத்திலே பலவிதமான சவால்கள் என்னை தேடி வருவதுண்டு, பலவிதமான போராட்டங்கள் என்னை தேடி வருவதுண்டு, பலவிதமான கேள்விக்கணைகள், அதற்கு எப்படி பதில் கொடுப்பதென்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் நான் நிறைவேற்றக்கூடிய அந்த திருப்பலி, நற்கருணை நாதர் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல், யாவற்றையும் சந்திப்பதற்கு எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம்.
ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு 60 முறைக்கு மேல் நற்கருணையை சந்தித்த நம்முடைய பாப்பரசர் இரண்டாம் அருள் சின்னப்பர், every eucharistic celebration is a celebration wherein the heaven comes down. ஒவ்வொரு திருப்பலி வேளையிலையும் பரலோகம் இந்த பூலோகத்தை தேடி வருகிறது. இன்றைக்கு சூசையப்பர் பேராலயத்தை தேடி வருகிற நேரம் எதுவென்றால், நாம் இங்கே நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு திருப்பலி வேளையும், அந்த ஒவ்வொரு திருப்பலி வேளையிலையும் பரலோகம் நம்மை தேடி வருகிறது, நம் வாழ்வை தேடி வருகிறது. ஆகவேதான் புனித ஜான் மரிய வியானி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த திருச்சபையை நாம் ஒரு நாளும் விட்டு விலகிவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த திருச்சபையில் தான் மனிதன் தேடி அலைகின்ற அமைதியை கொடுக்கக்கூடிய ஒன்று. அந்த அமைதியை கொடுக்கக்கூடிய அமுத சுரபி எங்கே என்றால், அது நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் வெளியிலே மற்றவர்களோடு பகிர முடியாத நிகழ்வுகள், மற்றவர்களோடு சொல்ல முடியாத நிலைகள், உள்ளத்தின் ஆழத்திலே வெளிப்படுத்த முடியாத காயங்கள், எத்தனை நாட்கள் கதறியிருப்போம், கண்ணீர் வடித்திருப்போம், எத்தனை நாட்கள் நொந்து நூலாய் போயிருப்போம், பல நிலைகளிலே நாம் சோர்ந்து தளர்ந்து போயிருப்போம். என் வாழ்க்கையில் எனக்கு யார் உண்டு என்று சொல்லி, யார் இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை கேள்வி கணைகளை எழுப்பியிருப்போம். யாவற்றிற்கும் ஒரு பதில். ஆகவேதான் நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, அவருடைய விண்ணேற்பம், தூய ஆவியானுடைய அருட்பொழிவு யாவற்றையும் நீங்கள் தியானிக்க விரும்பினால் திருப்பலிக்கு செல்லுங்கள். திருப்பலியில் அதை யாவற்றையும் முழுமையாய் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை நாதர் இயேசு இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, மகனே மகளே, உனக்காகத்தான் 2000 ஆண்டுகளாய் நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். உன் வாழ்வுக்காகத்தான், உனக்காகத்தான், உனக்காக மட்டும்தான். இந்த நற்கருணை நாதர் இயேசுவோடு நாம் பேசுவோமா? எழுந்து நிற்போம். கண்களை மூடுவோம். மனிதனுடைய பிரசனத்திற்கு முன்பாக அல்ல, அந்த சின்ன பையன் அவனுடைய வாழ்விலே நடந்த அற்புதம். அவன் கட்டி சோறு கட்டி வந்தான், மறந்து போனான். பர்த்திமேயு, son of honor, son of cleanliness, became son of dishonor, became son of uncleanliness. தூய்மையின் மகனாய், மதிக்கக்கூடிய மகனாய் வாழ்ந்த மனிதன் அழுக்கின் மனிதனாய், மகனாய், மதிப்பை இழந்த மனிதனாய் மாறிப்போனான். ஆனால் அவனுடைய வாழ்வை ஆண்டவர் மாற்றி திருத்தி எழுதினாரே. ஒரு பெண்மணியை கையும் களவுமாய் பிடித்து வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், மோசே சட்டப்படி இந்த பெண்மணி கற்களால் அடித்து சாகடிக்கப்பட வேண்டியவள். இயேசு எதற்கு இந்த உலகிற்கு வந்தார்? மோசேயின் சட்டத்தை அடிப்பதற்காக அல்ல, மாறாக மோசேயின் சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆண்டவர் இயேசு தரையில் குனிந்து தன் விரல்களால் எழுதினார். அர்த்தம் என்ன தெரியுமா? மகனே மகளே, நீ பாவத்தை செய்து விபச்சாரத்தில் விழுந்து உன் வாழ்வை தொலைத்து இதோ எல்லோரும் உன்னை அழிக்க நினைக்கிறார்கள். ஆனால் நானோ உன்னுடைய வாழ்வை மாற்றி திருத்தி இந்த நாளிலே எழுதி கொண்டிருக்கிறேன். கட்டாயத்தின் பேரில் அழைத்து வரப்பட்ட அந்த விலைமாதருடைய வாழ்வை மாற்றி திருத்தி எழுதின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எரேமியா புத்தகம் 31 4வது வார்த்தையிலே பார்க்கிறபடி, கன்னிப்பெண்ணாகி இஸ்ராயேலே, ஆண்டவர் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவார். அப்பொழுதோ நீ கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலதாளங்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுற்றாரை போல நீ நடனமாடிக்கொண்டே வெளியேறுவாய். நற்கருணை நாதர் இயேசுவை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும், துயரங்கள் மகிழ்ச்சியாய் மாறும், கண்ணீர் களிப்பாய் மாறும், தரித்திரங்கள் மாறும், சாப கட்டுகள் மாறும். இவரை தேடி வருகின்ற பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற மோசேக்கள் யார்? பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற மோசேக்கள் யார்? கலக்கத்தோடு இருக்கிற மோசேக்கள் யார்? உங்கள் மகனோ மகளோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ உடன் பிறந்தோரோ, அவரை தூக்கி வாருங்கள். இவர் வாழ்வை கொடுப்பார். அந்த வாழ்வு புதியதாயிருக்கும்.
யோவான் நற்செய்தி 10:10 பார்க்கிறோம், திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேற எதற்கும் வருவதில்லை, மாறாக நாமோ நம்முடைய ஆடுகள் வாழ்வையும் வாழ்வின் நிறைவை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். ஐ கேம் டு கிவ் லைஃப், லைஃப் இன் ஃபுல்னஸ். இவரை உற்று பார்ப்போம், கண்களை மூடுவோம். நற்கருணை நாதரே, உம்மை உடைத்து எங்கள் உடைபட்ட வாழ்வை சுகமாக்க வந்திருப்பவரே, குணமாக்க வந்திருப்பவரே, எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் எண்ணங்கள் ஏக்கங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய உள்ளார்ந்த உள் உணர்வுகளை ஒப்பு கொடுக்கிறோம். வெளிப்படுத்த முடியாத எத்தனையோ வேதனைகள், சோதனைகள், அவமானங்கள், அங்கலாய்ப்புகள், ஆதங்கங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் யாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். பர்த்திமேயுவை போல எங்கள் வாழ்வை மீண்டும் கட்டி எடுப்போம். கலங்கி போன, பயந்து வாழ்ந்த மோசேயை பயன்படுத்தினதைப் போல எங்களை பயன்படுத்தும், எங்கள் வாழ்வை பயன்படுத்தும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறியவரிலிருந்து பெரியவர் வரை ஆசீர்வதியும். அழிக்கப்பட வேண்டிய, தண்டிக்கப்பட வேண்டிய அந்த விலை மாது யோவான் 8 நாங்கள் பார்க்கிறபடி அவளுடைய வாழ்வை மாற்றி திருத்தி எழுதின ஆண்டவர் எங்களுடைய வாழ்வையும் மாற்றி எழுதுவீராக. நீர் தண்டிக்கிற தெய்வம் அல்ல, மன்னிக்கிறவர், அழிப்பவர் அல்ல, ஆக்குபவர். இதோ எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உருகுலைப்பவர் அல்ல, உருமாற்றி உருவாக்குபவர். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லோரும் வழக்கரம் உயர்த்தி நற்கருணை நாதர் முன்னிலையில் ஒரு விசை வழக்கரம் உயர்த்தி, நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஜெபத்திலே உயர்ந்த சிறந்த ஜெபம், ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்திற்கும் அமைதியை தாரும், எனக்கும் என் வாழ்விற்கும் அமைதியை தாரும், எனக்கும் என்னுடைய பங்கிற்கும் அமைதியை தாரும், எனக்கும் என்னுடைய தேசத்திற்கும் அமைதியை தாரும். எங்கள் வாழ்வை தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும். ஆமென்.